கடிகாரம், ஸ்மார்ட் டிவி, கேஸ் ஸ்டவ் என வீட்டு உபயோகப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டிருக்கும் இவர்தான் பல வருடங்களாக போலீசார் கண்ணில் மண்ணை தூவி சோலோ கொள்ளையனாக வலம் வந்த பலே கில்லாடி. கடந்த சில நாட்களாகவே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வந்திருக்கிறது. எல்லா கொள்ளைகளையும் தனி ஒருவனே நடத்தியிருப்பதை சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் அந்த திருடனை பிடிக்கும் வேளையில் இறங்கியிருக்கிறார்கள். சம்பவத்தன்று குடியாத்தம் போலீசார் வாகன சோதனையில் இருந்தபோது சந்தேகத்திற்கிடமாக வந்த ஒரு நபரை நிறுத்தி விசாரணை செய்திருக்கிறார்கள். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லவே ஆலேக்காக அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கி வந்து துருவி துருவி விசாரித்த போதுதான் சார் இந்த ஏரியாவின் பிரபலமான திருடனான காடை மோகன் என்பது தெரிய வந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறையில் முதல் அட்டனன்ஸை பதிவு செய்த காடை மோகன் அதன் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு சிறைக்கு செல்ல பிள்ளையாக மாறியிருக்கிறார். சமீப நாட்களாக காடை மோகன் எந்த கேஸிலும் கைதாகாமல் இருந்ததால் போலீசார் அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் என்று நினைத்திருந்தனர். ஆனால் விசாரணைக்கு பிறகுதான் காடை மோகன் தனது ரூட்டை மாற்றி நூதன கொள்ளையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. முன்பு போல தற்போது அவ்வளவு எளிதாக போலீசாரிடம் இருந்து தப்ப முடிவதில்லை. வீட்டுக்கு வீடு சிசிடிவிகளை பொருத்தி வைத்திருப்பதால் திருட்டு தொழில் சிக்கலாக மாறிய நிலையில் என்ன செய்யலாம் என தலையை சொரிந்த மோகனுக்கு கபாலத்தில் தோன்றியிருக்கிறது டோப்பா யோசனை. என்னதான் மாறுவேடம் போட்டாலும் ஹேர் ஸ்டைல் தான் ஒருவரை அடையாளம் கண்டுபிடிக்க ஈஸியான வழியாக இருக்கும் என்பதால் திருடும் போது டோப்பா மாட்டிக்கொண்டு திருட சென்றிருக்கிறார். அதுவும் ஒரே விக்கை வைத்தால் சிக்கல் வந்து சேரும் என்பதால் வீட்டுக்கு ஒரு விக்கென விக்ரமுக்கே டஃப் கொடுக்கும் அளவிற்கு கெட்டப்புகளை மாற்றி மாற்றி கொள்ளையடித்திருக்கிறார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் போது அதில் தெரியும் முகத்திற்கும் நேரில் வழுக்க தலையோடு வலம் வரும் மோகனுக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாததால் அவர்கள் போக்கஸ் காடை மோகன் பக்கம் திரும்பவே இல்லை. தங்கம், வெள்ளி மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் ஃப்ரிட்ஜ், கேஸ் ஸ்டவ், கடிகாரம் என எது கிடைத்தாலும் திருடுவது காடை மோகனின் சிக்னேச்சர்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது. அப்படித்தான் சமீபத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டில் தங்கத்தோடு சேர்த்து கேஸ் ஸ்டவ், டிவி என ஹோம் அப்ளையன்ஸையும் கொத்தாக திருடியிருக்கிறார். டோப்பா மோகனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து உருக்கி வைத்திருந்த 56 கிராம் தங்கம், 500 கிராம் வெள்ளி, இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள்.